2026 மார்ச் மாதம் வரக்கூடிய சனி பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அப்படின்னா, அதில் இருக்கிற 12 ராசியில் ஒரு 4 ராசிக்கு மிகப்பெரிய ராஜயோகம். அது என்னென்ன ராசி அப்படின்னா, முதன்மையானது ரிஷபராசி. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பயிற்சி லாபசனி, லாபஸ்தானத்தில் சனி வரும். 2.5 வருஷம் இருக்கு. ஸோ எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் லாபத்தை அதிகப்படியாக வழங்கும். எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அதனால் ரிஷபராசிக்கு ராஜயோகம் உண்டு. அடுத்தது மிதுன ராசி. மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் இது கர்மசனி. கர்மசனினா என்ன? தொழில் பாவம் 10ஆம் இடத்துல சனி இருப்பார். ஸோ தொழில் ரீதியாக எந்த முயற்சிகள் எடுத்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும். வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பதவி உயர்வு, நல்ல ப்ரமோஷன், சேலரிக்கு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் மிதுன ராசிக்கும் சிறப்பான காலகட்டம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி முடிஞ்சு பாக்கிய சனி ஆரம்பிக்குது. இந்த பாக்கிய சனி என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் முன்ஜென்மம் செஞ்ச நல்ல வினைகளுக்கு உண்டான பலன்களை கொடுக்கும். ஸோ அதனால் சாதாரணமாக ஒரு முயற்சி எடுத்திங்கனாலே நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த விதமான முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சியை கொடுக்கும். ஸோ அதனால் கடகராசிக்கும் சூப்பரான காலம். அதுக்கு அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் இது அர்த்தாஷ்டம சனி முடிஞ்சு பஞ்சம சனி. பஞ்சமஸ்தானன்றது 5. 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கெஞ்சினாலும் 5ல் சனி கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ விருச்சிக ராசிக்கு இப்போ 5ல் சனி தானாகவே அமையுது அடுத்த 2.5 வருஷம். ஸோ அதனால் நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் விருச்சிக ராசிக்கு உங்களுடைய வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வரும், எல்லாத்துலேயுமே வெற்றி, சக்ஸஸ்.